ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் பக்கோடா தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குங்க. இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவு நீல வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸை எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்கின கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 கப் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விடலாம். அந்த முட்டைக்கோஸில் எல்லா பக்கத்துலேயும் இந்த கடலை மாவு மசாலா எல்லாம் நல்லா பரவணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு நல்லா சூடான ஆயிலை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பக்கோடாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இனி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடாக்கிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கோடாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நாம் இதை பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா நமக்கு சீக்கிரமாகவே கரிஞ்சிடும். இதை 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். நாம் இந்த முட்டைக்கோஸுக்கு பதிலாக வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வெங்காய பக்கோடாவும் செய்யலாம். இதுக்கு பதிலாக கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இனி வெளியே எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் சட்னி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே இதை செஞ்சு பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லா பக்கோடாவையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.